வாட்டி இந்த ஒரு கடைக்கு வந்து ஆனா இந்த ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. ஹே गाइस, ஹாய். நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமான் மாஸ்ல உங்களுக்காகவே ஒரு புது நாசிலமா ஸ்டால் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். இந்த ஒரு அக்கா முன்னாடி தாமான் மாஸ் பட்டாசு கடை இருந்துச்சு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல தான் ரோட் ஓரத்துல கடை போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ இவங்களுக்குன்னு ஒரு கடையே திறந்துட்டாங்க. ஒரு குட்டியோண்டு கடை. ஆனா இந்த கடையில அவ்வளவு நிறைய விதமான நாசிலமா வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்க காத்து வாங்கிக்கிட்டே ரோட் ஓரத்துல உட்காதியும் சாப்பிடலாம். அம்மேஸ் நாசிலமா தான் இந்த ஒரு கடையோட பேரு. ஐயம் ருண்டாங், ஐயம் ரம்பா, ஊடாங் சம்பால், கோழி சம்பால், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய விதமான நாசிலமா வச்சிருக்காங்க. நீங்க கோழி நாசிலமா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சுட சுட கோழி பொரிச்சுதான் இந்த நாசிலமாவை சர்வ் பண்ணுவாங்க. முதல் வாட்டி இங்க வந்து ஆனா இந்த ஒரு விஷயம் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட சம்பால் தான். இவங்களோட ஊடாங் சம்பால் அண்ட் இவங்களோட நாசிலமா சம்பால் வேற லெவல்ல இருக்கு. நாசிலமா மட்டும் தான் இவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, இவங்க கிட்ட மீ கறி கூட இருக்கு. மீ கறியும் நிறைய விதமான மீ கறி வச்சிருக்காங்க. கறி பியாசால இருந்து ஆரம்பிச்சு மீ கறி, சிக்கன் ஃப்ரைட் வரைக்கும் இவங்க கிட்ட இருக்கு. என்னடா மீ கறி சிக்கன் ஃப்ரைட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நல்ல ஒரு மீ கறியில மேல பொரிச்ச கோழியை வெட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. முழு கோழியோட சேர்த்து இந்த மீ கறியை நீங்க சாப்பிடலாம். லாஸ்டா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இவங்க கடைக்கு நான் போய் ரிவ்யூ பண்ணும்போது நான் இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட போவே இல்லை. நான் சாப்பாடு ஓகேவா தான் இருக்கும்னு நினைச்சுதான் போயிருந்தேன். சாப்பிட்டு முடிச்ச பிறகு எனக்கு இவங்க கடையில எந்த ஒரு விதமான கம்ப்ளைண்டுமே கிடையாது. ஏன்னா இவங்க நாசிலமா ஊடாங் சம்பால் அதோட சேர்த்து இவங்களோட மீ கறி உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீ கறியில அந்த ஷெடட் சிக்கன் தானே நம்ம எப்பவுமே ட்ரை பண்ணுவோம். ஆனா பொரிச்ச கோழி போட்டு சாப்பிட்டா மீ கறி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கடைக்கு போனீங்கன்னா அந்த பொரிச்ச கோழியோட ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். கடையில இருக்கிற எல்லா ஐட்டமும் நாங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். இவங்களோட கோழி எல்லாம் ரொம்ப ஜூசியாவும் நல்லாவே பொரிச்சிருக்காங்க, ரொம்ப சாஃப்டாவும் இருந்துச்சு. இவங்க கடை எவ்ரிடே திறந்திருக்கோங்க. இவங்க கடை சாயந்தரம் 6 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க. விலை எடுத்துக்கிட்டா ரொம்ப மெலிவான ஒரு விலையில தான் இந்த நாசிலமா அண்ட் மீ கறியை கொடுக்குறாங்க. அண்ட் பெவரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய விதமான சாய்ஸஸ் இல்ல, வெறும் கேன் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரு கடையில நாசிலமா சாப்பிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.